ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து கேஆர்கே ஆலிக்கன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் அண்ட் ஷேர், பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. இன்றைக்கி வந்து வியாழன் நைட் ஆந்திர பிரதேஷ் கூடூர் டிஸ்ட்ரிக்ட் வியாழன் நைட் சந்தை நடக்கும். ஸ்டார்டிங் 9 மணில இருந்து சந்தை நடக்கும். காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் நடக்கும். இங்கே வந்து ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு, செம்பேரி தாயாடு, நெல்லூர் ஜுடிப்பி ஆடு, வெள்ளாடு எல்லாம் இங்கே இந்த சந்தையில் கிடைக்கும். ஆமாம், ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு மட்டும் நைட்டில் தான் சந்தை ஸ்டார்ட் ஆகி போகுது. நம்ம இது நிறுத்த வைக்கலாம் வந்து நிறைய வாட்டி வீடியோவில் சொல்கிறோம். நைட்டில் வேணாம், காலையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே கேட்குறதில்ல. வாங்குறவங்களுக்கு தான் இது கஷ்டமாக இருக்கணும், நஷ்டங்கூட வரும். எதுக்குன்னா ஆடு எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது. நைட்டில் வந்து பார்க்குறதுக்கும் பகலில் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம வேணான்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகலில் 6 மணில இருந்து பண்ணால் நல்லா இருக்கணும். அதுக்காக ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக பார்க்குறவங்கள கூட காலையில் வந்து வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடுலேருந்து வர்றவங்க தான், அவங்க தான் இங்கெல்லாம் சாயந்தரம் வந்து வாங்குறாங்க ஆடெல்லாம். அதனால் அவங்க கொஞ்சம் வாங்காமல் காலையில் வந்து சந்தை வந்து வைக்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஆடு வந்து எல்லாம் வந்து 60 ஆடு இருக்குது. ஜோடு வந்து 34,000 சொல்கிறாங்க. 34,000 சொல்கிறாங்க. 29,500 ரூபான்னு ஃபைனலாக சொல்கிறாங்க. ஆடு வந்து நல்ல தரமான ஒங்கோல் ஜுடிப்பை ஆடு. ஆடில் மட்டும் எந்த இது இருக்காது. இதுக்குன்னா குவாலிட்டியில் மட்டும் கம்மியாக ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் குவாலிட்டியில் எப்பவுமே கரெக்டாக எடுத்துன்னு வர்றாங்க. ஆடு வந்து நல்லா எடுத்துன்னு வர்றாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீடு எடுத்துன்னு வர்றாங்க. எப்பவுமே இவங்க ஃபஸ்ட்டு லைன் நம்ம சந்தையில் ஒங்கோல் ஜுடிப்பை ஃபஸ்ட் லைனில் வர்றது இவங்க நல்லா ஆடு எடுத்துன்னு வர்றாங்க. குவாலிட்டியான ஆடு. ரேட்டு கூட கம்மியாகவே பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இங்கே ஆடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வண்டியில் இருக்கிற ஆடெல்லாம் போச்சு. இப்போல்லாம் வந்து 3 மாதம் குட்டி அந்த மாதிரிலாம் வரதில்லை அந்தளவுக்கு. இங்கே இருக்கிற ஜோடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். ஆடெல்லாம் நல்லா இருக்குது. ஆவரேஜ் வெயிட் வந்து 22, 23, 15, 18 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் இருக்குது. ஆடெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து எல்லா ஆடு கலந்துருக்குது. இதில் எல்லாம் 15, 18, 20, 22 அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்குது இந்த ஆடெல்லாம். இதில் வந்து பரவாயில்ல. மார்க்கெட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு 20,000 சொல்கிறாங்க. ஒரு ஜோடு வந்து 20,000, 20,000 சொல்கிறாங்க. ஒரு ஜோடு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ரீசனபிள் ரேட்டு தான். அதே சீசன்லன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கணும். இப்போ வந்து 20,000 சொல்கிறாங்க. எல்லாம் ஆடு சேர்த்து. இதில் நம்ம 10 ஆடு அந்த மாதிரி எடுத்துக்கிச்சோன்னா மட்டும் அந்த அளவுக்கு ரேட் வராது. ரேட்டு 22, 23 அந்த ரேஞ்சில் போய். அப்புறம் இது வந்து நல்லா கொம்பை வச்சுருக்கிற ஆடு. ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுத்துன்னு போகிறாங்க. ஆடெல்லாம் வந்து நல்லா கொம்பெல்லாம் எடுத்துன்னு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஆடெல்லாம் காலையில் தான் அந்த சைடு தான் இருக்கும், பக்கத்தில் லைனில். அம்மா இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு ஆடு வந்து 40 கிலோ மேலே தான் இருக்கும். ஆடெல்லாம் சேர்த்து 40 கிலோ எல்லாம் சேர்த்து. என்னென்ன ஆயிடுச்சுண்ணா இவ ఏం చెప్తున్నారు జత? 50 ஆடு இருக்குதாம்மா. எல்லாம் கெடா ஆடு, பியூர் ஒங்கோல் ஜுடிப்பை ஆடு. 44,000 சொல்கிறாங்க. ஒரு ஜோடு வந்து 44,000. 40 கிலோ 50 கிலோ கண்டிப்பாக இருக்கும். 40 கிலோ மேலே தான். ஆடு வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி எல்லாம் சேர்த்து வாங்கலாம். 1, 2, 3 அந்த மாதிரி 2, 3 ஆடு தான் அந்த மாதிரி நிறையா எடுத்துன்னு போயிடுறாங்க. அவங்க வந்து டோட்டலாக வந்து 44,000 சொல்கிறாங்க. 1, 2, 3ன்னா அந்த மாதிரி ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. அந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. சின்ன குட்டியெல்லாம் ஆகிப்போச்சு. நம்ம ஆந்திரா அவங்க வாங்கிட்டாங்க. ஜோடு வந்து 13,000 இந்த வண்டியில் இருக்கிற ஆடு வந்து எல்லாம் ஆகிப்போச்சு. ஒரு 2 ஆடு தான் இருக்குது. 2 ஆடு தான் இருக்குது. இதே சைஸில் தான் 13,000 வாங்கிட்டாங்க.
இங்கே இருக்கிற ஆடு நல்லா இருக்குது குவாலிட்டி எல்லாம். ஆமாம், இந்த ரைட்டில் இருந்து ஓரளவுக்கு லைனாக மேலே எல்லாம் போயிட்டே இருக்குது ஆடு வந்து. அந்த லெஃப்டில் இருக்கிறது வந்து ஆடு வந்து சின்னதாக இருக்குது. லெஃப்டில் வந்து ஆடெல்லாம் சின்னதாக இருக்குது. அந்த ரைட்டில் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நடுவில் இருக்கிற ஆடு மட்டும் நல்ல சைஸாக இருக்குது. அந்த சைடில் இருக்கிறது வந்து 15, 18. இந்த சைடில் இருக்கிறது கூட இப்போ ஒரு 20 கிலோ இருக்கலாம். நடுவில் இருக்கிறது 22 அந்த மாதிரி. நடுவில் ஒரு 5, 6 ஆடு மட்டும்தான் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி மூஞ்சி மேலே இருக்கிற கருப்பை வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இதில் வந்து 4 ஆடு, 1, 2, 3 ஆடு, 4 ஆடு மூஞ்சி மேலெல்லாம் நல்லா கருப்பாக இருக்குது. ஆடெல்லாம் வந்து அவங்க வந்து 22,000 சொல்கிறாங்க ஒரு ஜோடி. வந்து ரொம்ப கம்மியாக குறைச்சி கொடுத்துட்றாங்க. அவங்க ரேட் இல்லை. இந்த வண்டியில் இருக்கிற ஆடெல்லாம் காலி ஆகி போச்சு. எல்லாம் சாயந்தரமே வாங்கிட்டாங்க. இங்கே இருக்கிற ஆடெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஆடு வந்து எவ்வளோ இருக்குது கேட்கலாம். நைட்டு வந்து இப்போ மணிக்கு 3 மணி ஆகுது. நைட்டு 3 மணி ஆகுது. இது வந்து 20 கிலோ ஆவரேஜாக இருக்கும். அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் சேர்த்து 15, 18 அந்த ரேஞ்சில் தான். 21,000 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. எல்லாம் ஆடு சேர்த்துருச்சுன்னா இல்லை, அதில் நம்மளுக்கு ஒரு 10 ஆடு அந்த மாதிரி வேணுமுன்னா கொஞ்சம் கம்மியாக குறைச்சி கொடுத்துட்றாங்க. குறைச்சி இல்லை, அதிகமாக கொடுக்குறாங்க ரேட்டு வந்து. 10 ஆடு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம பேட்சில் வாங்கிருச்சோன்னா அங்கே 21,000 சொல்கிறாங்க. அதில் வந்து 22, 23,000 போயிடும், அதிகமாக போயிடும். எல்லாம் டோட்டலாக வாங்கிருச்சோன்னா மட்டும் ₹1 குறைச்சி கொடுத்துட்றாங்க. டோட்டலாக வாங்கிருச்சோன்னா இந்த வண்டியில் மட்டும் அப்படியே இருக்குது ஆடு. இந்த வண்டியில் ஆடெல்லாம் இருக்குது. இது வந்து கூட அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், 20 கெடா ஆடுகாடு இருக்குது கொஞ்சம் பெருசாக. இது வந்து 20,000, 22,000 எல்லாம் சேர்த்து ஒரு 45 ஆடு இருக்குதாம்மா. அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. எல்லாம் ஆடு டோட்டலாக இல்லை, ஒரு 4-5 ஆடு வாங்கிருச்சுன்னா மட்டும் ஒரு ₹1,000, ₹1,500 அதிகமாகவே சொல்கிறாங்க. 10 ஆடு, 5 ஆடு அந்த மாதிரி வாங்கிருச்சுன்னா. டோட்டலாக ஆடு வாங்கிருச்சுன்னா மட்டும் அவங்க சொல்கிறது 22,000, 20,000 மேலே 22,000 அதுக்குள்ளாவே கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ₹1 குறைச்சே கொடுத்துட்றாங்க. எல்லாம் டோட்டலாக ஆடு வாங்கிருச்சுன்னா மட்டும்.